அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இந்த வீடியோவில் சென்ற வாரம் பேங்க் நிஃப்டி எப்படி இருந்தது, அடுத்த வாரம் எப்படி இருக்க வாய்ப்பு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது பயிற்சிக்கான வீடியோ, எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவதில்லை. முதல்ல நம்ம ஆப்ஷன் வர்த்தகம்னா என்ன அப்படின்னு முதல் புரிதல் இல்லாமல் வர்த்தகம் செய்வதனால தான் நிறைய பேர் நஷ்டமடைகிறாங்க. அதாவது ஆப்ஷன் வர்த்தகத்தை பொறுத்தவரை ரைட்டிங் செய்வதனால, அதாவது செல்லராக இருக்கிறதுனால மட்டும் ஜெயிக்க முடியாது, பையராக இருக்கிறதுனால மட்டும் ஜெயிக்க முடியாது. சந்தையில் எப்படி எந்த சூழ்நிலை இருக்கிறதோ அதற்கு தகுந்த மாதிரி வர்த்தகம் செய்பவர்கள் மட்டுமே ஜெயிக்க முடியும். ஒரு முக பயணம் நடக்கிற இடத்துல மார்க்கெட் ஒன் சைடாக போயிட்டே இருக்கும், இப்படி போயிட்டே இருக்கும், ஒன் சைடாக போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் காலை ரைட் பண்ண என்ன ஆகும்னா லாஸ் வர தொடங்கும். இதே மாதிரி ஒரு முகமாக பயணமாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, காலை ரைட் பண்ணுறதுக்கு பதிலாக புட்டை ரைட் பண்ணால் ப்ராஃபிட் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அப்போ இந்த சூழ்நிலையில் என்ன ஆகும், நம்ம இந்த மாதிரி மேலே போகும்போது காலை ரைட் பண்ணக்கூடாது, புட்டை தான் ரைட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஆனால் சந்தை இப்படி மேலே போயிட்டு திருப்பி இப்படி கீழே திருப்பி இப்படி மேலே வந்துட்டு இப்படி கீழே போகிற சூழ்நிலையில் இதை நீங்கள் காலை ரைட் பண்ணாலும் பயப்பட வேண்டிய சூழ்நிலை வரும், புட்டை ரைட் பண்ணாலும் பயப்படுற மாதிரி சூழ்நிலை வரும். அப்போ இந்த இடத்துல எப்படி ரியாக்ட் பண்ணணும், அப்போ சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறும். அப்போ சந்தை இந்த ஒரு முக பயணம் அப்படிங்கிறது ஒரு வாரத்திலோ ஒரு மாதத்திலேயோ எத்தனை முறை வருகிறது அப்படிங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி உங்களுக்கு ப்ராஃபிட் புக்கிங் அல்லது ஷார்ட் கவரிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இரண்டு இடத்துல மட்டும்தான் ஆப்ஷன் பையர்னால் ஜெயிக்க முடியும். ஏன் அப்படின்னா சந்தையை பொறுத்தவரை இப்போ இந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்காங்க, அடுத்த நாள் இந்த இடத்துல, அதாவது இந்த இடத்துல ஓப்பன் ஆகி இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணுறாங்க, திருப்பி அடுத்த நாள் இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது. அப்போது இந்த இடத்துல வாங்கினவங்களுக்கு என்ன ஆகும்னா, இந்த இடம் வரும்போதே ஒரு ப்ராஃபிட், இந்த இடம் வரும்போது நல்ல ப்ராஃபிட். இந்த இடம் வரும்போது இவர்கள் விற்க ஆரம்பிப்பார்கள், செல்லிங், இவங்க செல் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல வாங்குறவங்களுக்கு பதிலாக செல் பண்ணவங்க இருந்தாங்கன்னா இந்த இடம் வரும்போது அவங்களுக்கு அதிகப்படியான லாஸ் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க செல்லை கவர் பண்ணுவாங்க. இவங்க கவரிங் பண்ணும்போது இங்கே என்னவா மாறிடும்னா பையிங்காக மாறிடும். இந்த பையிங் தான் மேலே போகிறது. அப்போது இந்த இடத்தில் நம்மளுக்கு ஷார்ட் கவரிங்கோ ப்ராஃபிட் புக்கிங் வருதா அப்படின்னு பார்க்கணும். இந்த இடத்துல ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்னு வர மாதிரி இருந்ததுன்னா புட் ஆப்ஷன்ஸோட ப்ரீமியம் நன்றாக கரைந்திருக்கும். அப்போ அந்த இடத்துல என்ன ஆகும்னா புட் ஆப்ஷனை பை பண்ணுறவங்களுக்கு, ஏன்னா கால் ஆப்ஷன் செல்லிங் வரும்போது தான் இங்கே புட் ஆப்ஷனுக்கு பையிங் வரும். அப்போ இதுதான், அதாவது ஒருவரோட சப்ளை தான், ஒருவருடைய சப்ளை ஒருவருக்கு டிமாண்டாக மாறும். அப்போது இந்த இடத்துல கரெக்டாக இவங்களுக்கு கால் ஆப்ஷனுக்கு செல்லிங் ஆகும், புட் ஆப்ஷனுக்கு டிமாண்டாகவும் மாறும். அந்த இடத்துல நீங்கள் ஆப்ஷன் பையராக, புட் ஆப்ஷன் பையராக இருந்தீங்கன்னா இந்த இடத்துல இறங்குற வர நல்ல ப்ராஃபிட் எதிர்பார்க்கலாம். அப்போ இந்த இடம் மட்டும்தான். அப்போ சந்தை வால்டைல் ஜோனில் இருக்கிறவரை நீங்கள் எப்படி இந்த அளவுக்கு எதிர்பார்க்க முடியும்? அது நடக்காது. அதே புட் ஆப்ஷனுக்கு ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்னா மார்க்கெட் இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ 15,300ன்னு வச்சுக்கலாம். அப்போ 15,300லிருந்து 15,000 வந்துருச்சு. அப்போ இந்த இடத்துல செல் பண்ணவங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த இடம் வர அப்போ ப்ராஃபிட்டாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, இவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணால் இங்கே புட் ஆப்ஷனுக்கு என்ன ஆகும், செல்லிங் ஏற்படும், அது சப்ளை ஜோனாக மாறும். அப்போ என்ன ஆகும், கால் ஆப்ஷனுக்கு டிமாண்ட் கிரியேட் ஆகிற இடமா இருக்கும். அப்போ என்ன ஆகும், கால் ஆப்ஷனை பை பண்ணுறவங்களுக்கு இந்த இடத்துலேருந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் வர ஆரம்பிக்கும். அப்போது சப்போர்ட்டுங்கிற பிளேஸில் கால் ஆப்ஷனை பை பண்ணணும், ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற பிளேஸில் புட் ஆப்ஷனை பை பண்ணணும். ஆனால் இதை வால்டைல் ஜோனில் இதை கடைபிடிக்கக்கூடாது. அப்போ என்ன ஆகணும், ஒரு ப்ரீமியம் ஒரு 50 ரூபாய்க்கு எடுக்கிற ப்ரீமியம் நம்மளுக்கு 100 ரூபா அந்த மாதிரி தான் போகும். ஆனால் இந்த ப்ராஃபிட் புக்கிங்கோ இல்லை இந்த மாதிரி ஷார்ட் கவரிங்கோ வரும்போது 50 ரூபா ப்ரீமியம் என்ன ஆகும்னா 300 ரூபா, அந்த மாதிரி 5x ஆர் 10x உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அப்போ இந்த இடத்த நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு தெரியணும். அதற்கு நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் இந்த லெவல்ஸை நீங்கள் முதல் புரிந்து கொண்டு வியாபாரம் செய்யணும். இப்போ பாருங்கள்,
நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி ஒரு வாரத்தோட ரேஞ்ச், வாரத்தின் ஓப்பன் 33,728, ஓப்பன் ஆன இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா 46 புள்ளிகள் மேலே, கீழே வந்து 1438 புள்ளிகள். உங்களுக்குள்ள ஒரு கேள்வி கேளுங்க, திங்கக்கிழமை ஓப்பன் ஆகுது, ஓப்பன் ஆன புள்ளிகளுக்கு மேலே 46 புள்ளிகள் மேல் நோக்கி செல்லலை அப்படின்னா அப்போ ரேஞ்ச் என்னவா இருக்க போகுது? இந்த 46 பாயிண்ட், அதாவது 33,774 பிரேக் பண்ணுற வர ரேஞ்ச் எங்கே கீழே தான் கிடைக்க போகுது அப்படிங்கிறது இது லாஜிக். இதுக்கு வந்து எந்த டெக்னிக்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தெரிய வேண்டாம், லாஜிக் தெரிஞ்சால் போதும். அப்போது இதை பிரேக் பண்ணுற வர அப்போ நம்மளுக்கு ஒரு வாரத்தோட ரேஞ்ச் என்ன? 1000 புள்ளியிலிருந்து ஒரு 1500 புள்ளிகள் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அப்போது 33,774லிருந்து 1000 புள்ளிகளை நம்மளுக்கு கழிச்சாலே 32,774 அப்படிங்கிறது இங்கே தெரியும். இதை ஏன் நீங்கள் முன்கூட்டி சொல்லலை? இதை வந்து நீங்கள் அப்போவே சொல்லியிருக்கலாமே அப்படின்னு உங்களுக்குள்ள தோணும். நான் வாரம் சொல்கிறது இதே தான். திங்கக்கிழமை ஓப்பனில் இருந்து ஹை லோவுக்கு உண்டான வித்தியாசத்தை பார்த்து ரேஞ்சை செட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அது நீங்களா புரியுது, நான் எடுத்து சொல்லணுங்கிற, நீங்கள் எப்படி சந்தையை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஹிண்ட்டை தான் நம்ம கொடுத்துட்டே இருக்கிறோம். இந்த குறிப்புகள் வந்து உங்களை குழப்பமடைய சூழ்நிலையை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. தெளிவாக நிதானமாக இதை புரிதல் ஏற்பட்டால் மட்டுமே இது புரியும். அப்போ ஒரு மாதத்தோட ரேஞ்ச் அப்போ என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் பேக் டெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு போன வாரமே சொல்லியிருந்தோம். அதற்குண்டான தகவல்களை வந்துட்டு பதியணும், நீங்கள் எடுக்கணும். இதை வந்து நீங்கள் கடந்து போகிற வர சந்தையோட லாஜிக்கை புரிஞ்சிக்க முடியாது. அப்போது மாதத்தின் ஓப்பன் 35,358, ஓப்பன் ஆன புள்ளிகளிலிருந்து 600 புள்ளிகள் தான் மேலே போயிருக்கு. கீழே பாருங்கள் 3068 புள்ளிகள் ஓப்பனுக்கு கீழே, மொத்தம் 3668 புள்ளிகள் பயணம் அடைஞ்சிருக்காங்க. இப்போ தான் நம்மளுக்கு புரியணும், ஒரு வாரத்தின் ரேஞ்ச் அப்படிங்கிறது சராசரியாக ஒரு 1500 புள்ளிகள் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சாச்சு. அப்போது அடுத்த வாரம் திங்கக்கிழமை நம்மளுக்கு எந்த இடத்துல ஓப்பன் ஆக போகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் ஓப்பனான இடத்துலேருந்து 1000 to 1500 புள்ளிகள். இப்போ எடுத்துக்காட்டுக்கு இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நம்மளுக்கு 32,700 முடிஞ்சிருக்கு. இப்போ 32,700 ஓப்பனான புள்ளிகள் அப்படின்னு வச்சுக்கோங்க, உங்கள் மனதுக்குள்ளே வச்சுக்கோங்க. அப்போது ஒரு முகமாக இந்த 32,700க்கு கீழே போகலை அப்படின்னா கண்டிப்பாக சந்தை வந்துட்டு 1000 புள்ளிகள்னு வச்சுக்கலாம், இல்லை 1500 வேண்டாம், நம்ம 1000 புள்ளிகளோட ரேஞ்சை மட்டும் வச்சுக்கலாம். அப்போ 33,700 போகிறக்கு வாய்ப்பு. அதாவது 32,700க்கு ஓப்பன் ஆகுது, 32,700க்கு கீழேயே வரலை அப்படின்னா மார்க்கெட் எது மட்டும் போகிறக்கு வாய்ப்பு இருக்குது? 33,700 மட்டும் போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை 32,700க்கு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் 32,700க்கு மேலேயே போகலை அப்படின்னா சந்தை கீழ்முகமாக 31,700 வர்றக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது இதற்குண்டான கேப் பார்த்தீங்கன்னா 2000 புள்ளிகள். அப்போ இது தெரிஞ்சால் போதும். அப்போது நீங்கள் நினச்சி பாருங்கள், 31,700லிருந்து 33,700க்குள்ளே நீங்கள் வர்த்தகம் பண்ணினா தான் வாய்ப்பு அப்படின்னு தெரிஞ்சாச்சு. இதை நோட் பண்ணிக்கோங்க, 33,700, 31,700. ஓகேங்களா? இப்போ நம்ம இது அப்படியே வந்துட்டு நம்ம ஆப்ஷன் ப்ரீமியத்தோட ஆப்ஷன் செயினோட ஒப்பிட்டு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு நம்ம மேல்முகம் மட்டும் பார்த்துக்கலாம். இப்போது 32,700 கால் அப்படிங்கிறது வந்துட்டு 495 ரூபாய் இருக்குது. இப்போ நீங்கள் 495 ரூபாய்க்கு வாங்குறீங்க. இப்போது 32,700 கால் நம்மளோட டார்கெட் எங்கே வச்சுருக்கிறோம்? 33,700 வச்சுருக்கிறோம். அதாவது டார்கெட்னா இது வந்து நம்ம ஒரு எதிர்பார்ப்பில் இது 33,700 வர்றக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ 32,700 கால் 33,700 மார்க்கெட் போகும்போது டில் எக்ஸ்பைரி என்னைக்கு தான் இது நடக்குது அப்படின்னா நம்மளுக்கு 1000 ரூபாய் இருப்பாங்க. எவ்வளோ இருப்பாங்க? 1000 ரூபாய். அப்போ நீங்கள் 495 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க. அப்போ 1000 ரூபாய் போச்சுன்னா உங்களுக்கு 505 ரூபாய் தான் லாபம். அப்போ உங்களுடைய முதலீடுக்கு இரட்டிப்பு நடக்கும். ஓகே, இப்போ 32,700 கால் 33,700 போச்சுன்னா 1000 ரூபாய் இருக்கும், நம்ம பார்த்துட்டோம். இதே மார்க்கெட் 32,700 இருந்துருச்சுன்னா 0. 32,700 காலோட அர்த்தம் 32,700க்கு மேலே போகும்னு அர்த்தம். அப்போ 32,700க்கு மேலே போகவே இல்லைன்னா 0 ஆகிடும். அப்போது 32,700 கால்
நம்மளுக்கு 33,200 போச்சுன்னா, மார்க்கெட் க்ளோசிங் ஆச்சுன்னா, இந்த கான்ட்ராக்ட் க்ளோஸ் ஆச்சுன்னா 32,700க்கும் 33,200க்கும் உள்ள வித்தியாசம் 500 ரூபாய். அப்போது நீங்கள் வாங்கினதே 500 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, இப்போ எங்கே மார்க்கெட் இருக்குது? 32,700 இருக்குது. அப்போது 32,700லேருந்து 33,200 போய் க்ளோஸ் ஆச்சுனாலும், அதாவது 500 புள்ளிகள் ஏறி க்ளோஸ் ஆச்சுனாலும் உங்களுக்கு லாபம் இல்லை, ப்ராஃபிட் இல்லை. அப்போ ப்ராஃபிட்டே இல்லை, 500 பாயிண்ட் ஏறி தான் முடிஞ்சாலும் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டே இல்லை அப்படின்னா, அதையை வாங்கி நீங்கள் ஹோல்டு பண்ணி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத உங்களுக்கு புரியணும். அப்புறம் அதற்கு அப்பாற்பட்டு 500 பாயிண்ட் ஏறினா தான் ஒரு 500 ரூபா ப்ராஃபிட்டே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. இது ஒன்று. இப்போது 33,700 தான் நம்ம க்ளோஸ் ஆகும்னு நம்ம சொல்லிட்டோம். அப்போ 33,700 கால் 109 ரூபா இருக்கிறாங்க. மார்க்கெட்டு வந்து 32,700 இருந்து 33,700 வந்து க்ளோஸ் பண்ணுச்சுன்னா 33,700 கால் அதனுடைய மதிப்பு 0. 33,700க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் இது லாபம் கிடைக்கும். அப்போது 33,700க்கு கீழே எங்கே முடிஞ்சாலும் இதனுடைய மதிப்பு 0. அப்போ இதை வாங்கி நம்மளுக்கு என்ன பயன்? 109 ரூபா கொடுத்து வாங்குகிறோம். இதில் நீங்கள் நினைக்கலாம், 109 ரூபாய்க்கு நான் வாங்கினா 130, 150, 200 அது போனால் லாபம் தானே, நான் லாபம் புக் பண்ணிக்கலாம்னு நினைக்கலாம். ஆனால் நம்ம தான் நஷ்டம் வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, டில் எண்டு வர நான் பார்த்துக்கிறேன், என்னோட பணம் தானே, என்னால் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற நம்மளோட முரட்டுத்தனமான நம்பிக்கையால் நம்ம என்ன பண்ணுவோம்னா, டில் நம்மளுக்கு எண்டு ஒரு கான்ட்ராக்ட் முடிவுறும் நாள் வரை காத்திருப்போம். அப்போ என்ன ஆகும்? காத்திருந்தும் அது நடக்கலை அப்படின்னா இதனுடைய மதிப்பு 0. நம்மளோட மதிப்பை நம்மளே 0 பண்ணுறோம் அப்படிங்கிறது அர்த்தம். அப்போது நம்மளுக்கு பாருங்கள், இது 32,700 இருந்து மார்க்கெட் 33,700 வந்துட்டு அடுத்த வர்த்தகம், அதாவது அடுத்த வர்த்தகத்திலேயே இப்போ நாளை தினம் நல்ல கேப் அப் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, 700 பாயிண்ட் வந்துட்டு ஒரு கேப் அப் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு நல்ல ப்ரீமியம் கிடைக்கும். இதுவே கான்ட்ராக்ட் க்ளோசிங் அன்னைக்கு நடக்குது அப்படின்னா, 5 நாள் கழிச்சு தான் நடக்குது அப்படின்னா அந்த எதிர்பார்ப்பு விலை இருக்காது. அந்த எதிர்பார்ப்பு விலை அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ மார்க்கெட் 32,700 இருக்கிறதுனால 32,700 கால் வந்து 0, அதனுடைய மதிப்பு 495 ரூபாய். அதுதான் எதிர்பார்ப்பு விலை, டைம் வேல்யூன்னு சொல்லுவோம். இப்போ பாருங்கள், 32,500க்கு மார்க்கெட் வந்து 32,700 இருக்கிறதுனால 200 ரூபா தான். ஆனால் 428 ரூபா தான் நம்மளுக்கு டைம் வேல்யூ. அப்போது எப்போவுமே அட் த மணி காலில் தான் நம்மளுக்கு டைம் வேல்யூ அதிகமாக இருக்கும். இதோட வச்சுங்களா. அடுத்தது மார்க்கெட் வந்து 32,700 33,700 போனால் 1000 ரூபாய் இருக்கும். அப்போ பக்கமாக இருக்குது, 1000 பாயிண்ட் பக்கமாக இருக்குது. இதே மார்க்கெட் வந்து 31,700 வந்துருச்சு, 31,700 வந்துருச்சு. அப்போது 31,700 இருந்து 32,700க்கே 1000 புள்ளிகள், அதற்கப்புறம் ஒரு 1000 புள்ளி ஏறணும். அப்போ 33,700. அப்போ என்னாகும்? இங்கிருந்து பார்க்கும்போது 2000 புள்ளிகள் கேப்பாக மாறிவிடும். அப்போ என்னாகும்? எதிர்பார்ப்போட வேலை உங்களுக்கு ப்ரீமியம் எளிதாக கரைய ஆரம்பித்து விடும். அப்போது ஒரு ஆப்ஷனை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா, ஒரு ஆப்ஷனை நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா வித்தவுட் ரிவர்ஸ், அதாவது வித்தவுட் ரிவர்ஸ் அப்படின்னா நீங்கள் வாங்கியதிலிருந்து கீழ்முகமாக வராமல் மேல் நோக்கியே சென்றால் மட்டுமே ஆப்ஷன் பையர்களுக்கு இது உகந்ததாக இருக்கும். இதே வந்துட்டு கீழே வருது மேலையும் போகுது, கீழையும் வருது மேலையும் போகுதுன்னு ஒரு வால்டைலே இருந்ததுன்னா அந்த ப்ரீமியம் கரைந்து விடும். இது நம்ம 32,700 பார்த்தாச்சு. இப்போ இதே 32,700 புட்டு இப்போ 335 ரூபா இருக்கிறாங்க. நம்ம 31,700 அப்படிங்கிற இடத்துல வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சுன்னா 32,700 புட்டு வந்துட்டு 1000 ரூபாய் இருப்பாங்க. அப்போது 355 ரூபாய்க்கு பை பண்ணவங்களுக்கு நம்மளுக்கு 650 ரூபாய் தான் லாபம் கிடைக்கும். இதே சந்தை வந்துட்டு 32,300 க்ளோஸ் ஆகுறாங்க. அப்போ என்ன ஆகும்? 32,700க்கும் இதுக்கு எவ்வளோ வித்தியாசம்? 500 புள்ளிகள், 400 புள்ளிகள் தான் வித்தியாசம். அப்போது 355 ரூபாய்க்கு வாங்கினா
32,300 வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சுன்னா 400 ரூபாய். அப்போ எவ்வளோ கிடைக்கும்? 45 ரூபாய் தான் ப்ராஃபிட்டாக கிடைக்கும். இது ஃபர்ஸ்ட் மார்க்கெட் எங்கெங்கே க்ளோஸ் ஆச்சுன்னா என்னென்ன விலை இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். இது ஆப்ஷனுடைய பேசிக்கில் நம்ம வீடியோஸில் ஒவ்வொன்றா நம்ம கொடுத்துருக்குறோம். அதனை பாருங்கள். நம்ம பார்க்காம ஆப்ஷன் ப்ரீமியம் கணக்கிட்டு முறை தெரியாமல் நம்ம வர்த்தகம் செய்யவே முடியாது. முதலில் இதை தெரிந்து கொண்டு நம்மளுடைய முதலீட்டுக்கு என்னென்ன லாபம் வரும் அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரியணும். இப்போ ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா 32,885 லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ். ஆனால் க்ளோசிங் ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா 32,789. கிட்டத்தட்ட 100 புள்ளிகளை காணோம். இந்த 100 புள்ளிகளை காணோம் அப்படின்னா அதற்கு காரணம் வந்துட்டு 3:15 இருந்து 3:30 வரை மாலை இந்த 15 நிமிடத்தில் மிகப்பெரிய எல்லைகளை பெரிய ரேஞ்சாக மார்க்கெட் திடீர்னு இப்படி ஏறுறதோ இல்லை இப்படி இறங்குறதோ அப்படி இருந்ததுன்னா இந்த ஏறின லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸை க்ளோசிங்காக தரமாட்டாங்க. இந்த ஏற்றத்தின் அதிகமான வர்த்தகத்தோட சராசரி மதிப்பை நம்மளுக்கு இங்கே கொடுப்பாங்க. அப்படி ஆனதுனால இப்போ 100 புள்ளிகள் கீழ்முகமாக முடிஞ்சிருக்கு லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸில். அப்போ இந்த லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸில் பை பண்ணவங்களுக்கு இப்போ கிட்டத்தட்ட 100 ரூபாய் லாஸில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத அர்த்தம். அடுத்தது இந்த அட்டவணை 33,000 கால் அதிகமான வர்த்தம்னால சந்தை 33,000 கடப்பதே கடினம். அப்படியே கடந்தாலும் 341 அப்படின்னா 33,341 கடப்பது மிக 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 கடினம். அப்போ இந்த இடம் வச்சு தான் நம்ம ட்ரேட் பண்ணி பார்க்கணும். அடுத்து 32,500. அப்போ 33,000 தாண்டாது, 32,500க்கு கீழேயும் போகாதுன்னா இதனுடைய நடுநிலை புள்ளி அப்படின்னா 32,750. அப்போது 32,750 புள்ளிகளுக்கு மேல் நிற்கும் போது தான் 33,000 காலுக்கு சாதகமாக இருக்கும். 32,750க்கு கீழே இருக்கும்போது தான் 32,500 புட்டுக்கு சாதகமாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல யாரை ஓவர்டேக் பண்ணுறா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தான் வியாபாரம் செய்ய முற்படணும். அப்போ யார் பலம் இருக்கா, யார் பலவீனம் இருக்கா, பலமாக இருக்கும் பொழுது நம்ம அதனை செய்யலாமா வேண்டாமா அப்படின்னுலாம் தீர்மானிக்கணும். இப்போ சந்தையோட எல்லை அப்படின்னு பார்த்தா குறுகிய எல்லை அப்படின்னா 32,378லேருந்து 33,222. இதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு நம்மளுக்கு ஆப்ஷன் பையர்களுக்கு பெரிய லாபம் கிடைக்காது. இதனை கடக்கும் பொழுது மட்டுமே ஆப்ஷன் பையர்களுக்கு லாபம் அதிகமாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும். இல்லை இந்த இடத்துல நம்மளுக்கு வந்துட்டு திரும்புகிற இடத்துல மட்டும்தான் நீங்கள் ட்ரேட் பண்ண ஆப்ஷன் பையர்களுக்கு ஜாஸ்தி. இப்போ இதுதான் ரெசிஸ்டன்ஸ்னால் இந்த ரெசிஸ்டன்ஸில் இருந்து அது சப்போர்ட் நோக்கி வரணும். அப்போ தான் வந்துட்டு இந்த இடத்துல பையிங் ஆப்ஷன் பையருக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கணும், மேலே இருந்து ரெசிஸ்டன்ஸில் கீழிருந்து வருதுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம புட்டு தான் பை பண்ணணும். அப்போது இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் திரும்பினா தான் நம்மளுக்கு இங்கே கிடைக்கும், இது வர டார்கெட் கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், கால் ஆப்ஷன் பையராக இருக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம், இந்த நடுநிலையாக இருக்கும்போதே நம்ம ட்ரேட் பண்ணிவிட்டு இங்கிருந்து கேப் இதுதான் கிடைக்கும், இங்கிருந்து கேப் இதுதான் கிடைக்கும். அப்போ என்ன ஆகும், நம்மளோட எல்லை குறுகிற இடத்துல நம்ம ட்ரேட் பண்ணுறதுனால தான் நிறைய பேர்த்துக்கு ஆப்ஷன் பையர்களுக்கு வந்துட்டு ப்ரீமியம் கிடைக்காம டைம் வேல்யூ அஃபெக்ட்னால நம்மளுக்கு லாஸ் பண்ணுறாங்க. முதல்ல இதை புரிஞ்சுக்கணும். அதிக பெரிய வைட் ரேஞ்சுனா 31,906லேருந்து 33,594 இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் பிளேஸ் 33,128, 33,222, 33,341 இது ரெசிஸ்டன்ஸ் பிளேஸ். சப்போர்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா 32,512, 32,378, 32,219 இருக்கும். இது அனைத்துமே நான் லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸோட அடிப்படையில் எடுத்திருக்கிறேன். இது க்ளோசிங் ப்ரைஸில் எடுக்கலாம், ஆனால் க்ளோசிங் ப்ரைஸில் நம்ம கணக்கிட்டு தான் சிறப்பாக இருக்கும். அதனால் ஒரு ஆப்ஷன் பையராக இருந்தாலும் சரி, ரைட்டராக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரைக்கை தேர்ந்தெடுத்தால் ஒரு வாரத்தோட ரேஞ்ச் என்னவோ அந்த ரேஞ்சுக்கு அந்த ஸ்ட்ரைக்கை தேர்ந்தெடுத்து அதற்குள் நம்மளுக்கு என்னென்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னு முதல் நீங்கள் கணக்கிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட ஸ்ட்ராட்டஜியை இதுக்குள்ளே கொண்டு வாங்க. அப்போ நம்ம வாங்கினா இவ்வளோ தான் நடக்கும் போது அந்த ரிஸ்க் நம்ம எடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து பார்க்கணும். இதற்குடான கட்டண பயிற்சி நம்ம கொடுத்துட்ருக்கோம். அது ஜூன் 30 வகுப்பு துவங்குகிறது. விருப்பம் உள்ளவங்க வந்துட்டு 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண் இருக்கும். 8144220532 என்ற எண்ணுக்கும் தொடர்பு கொண்டு அதன் விவரத்தை உங்கள் விருப்பத்தையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.